தென் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ்ல இருந்துட்டு இருக்க டீச்சர், அதாவது நடக்க கூட முடியாம வாக்கிங் ஸ்டிக்ல வருவாங்கல்ல, அவங்க கால் பண்ணி கூப்பிடவும் நம்ம ஹீரோயினுமே என்ன விஷயங்கிறத கேட்கறதுக்காக போறா. ஆக்சுவலாக இந்த டீச்சருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் இப்போ நடக்க முடியாமல் ஆகியிருக்கும். ஸோ இதில் இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ஜரி பண்ணுறதா இருப்பாங்க. பட் அதுக்கு ரொம்பவே செலவாகுமா. நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் பணம் கடனாக வாங்கியிருக்கேன், ஆனால் அதுவுமே இப்போ பத்தலை. ஸோ இப்போ அடுத்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணவும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப இறக்கப்பட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் சென்ட் பண்ணி வைக்கிறா. ரொம்பவே தேங்க்ஸ், நான் இந்த பெரிய உதவியை என்றைக்குமே மறக்க மாட்டேன். கண்டிப்பாக என் கால் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் இந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவேன்னு அந்த டீச்சர் சொல்லிக்கிட்டே இருக்கிறச்ச ஒரு குட்டி பாப்பா ஓடி வந்து அந்த டீச்சர் கிட்ட இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிற ஸ்டோர் ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டான்னு சொல்லவும் அந்த டீச்சர் காப்பாற்றுறதுக்காக எழுதிருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தான் கால் முடியாது இல்லையா. ஸோ நம்ம ஹீரோயின் நானே பார்க்குறேன்னு சொல்லி அங்கே போய் பார்த்து அந்த பொண்ணையுமே காப்பாற்றிடுறா. பட் அப்போ அன்னைக்கு மாதிரியே அந்த டோர் டக்குன்னு லாக் ஆகிறவும் உள்ள தனியாக மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போய் நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி காப்பாத்து காப்பாத்துன்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. அதுவே இங்கே நம்ம ஹீரோ ஒரு ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தானே, அதுக்கான டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறதுனால நம்ம ஹீரோ கூட சேர்த்து ப்ரொஃபஸர் அந்த காம்படிஷனுக்காக கூட்டிகிட்டு போக போகிற எல்லா பசங்களையும் நிற்க வச்சு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காரு. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் தனியாக அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்கிற நம்ம ஹீரோயினை அந்த டீச்சர் கரெக்டான டைமுக்கு வந்து காப்பாற்றிடுறாங்க. ஆக்சுவலாக இவ தான் வேணுக்குனே பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டுருப்பா. பிகாஸ் இந்த டீச்சருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஏற்கனவே ஏதோ நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் போல. ஆனால் அது என்னங்கிறத இந்த இடத்துல நமக்கு தெளிவாக சொல்லலை. தென் இந்த மேட்ரு தெரிய வந்து ரொம்பவே பதறி போய் ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோ அங்கேருந்து நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பவுலிங் கால் பண்ணி என்னோட கம்பெனிக்கான அந்த கான்ட்ராக்ட்ல லியன் சைன் பண்ணிட்டான். ஆனால் இந்த விஷயம் மிஸ் யுன்னுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது நினச்சா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குன்னுலாம் சொல்லி புலம்பவும், நீ இதெல்லாம் பற்றி யோசிச்சு தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆகி கவலைப்பட்டுட்டு இருக்காத, எதுவாக இருந்தாலுமே நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே ஆறுதலாக ரிப்ளை பண்ணிடுறா. அடுத்து நம்ம ஹீரோ ப்ரொஃபஸரை மீட் பண்ணி பேசுறதுக்காக வரும்போது அங்கே அவர் ரீசெண்டாக கூட பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா, இந்த மாதிரி சைனாவை சேர்ந்த ஒரு அம்மாவுக்கு இறந்து போன அவங்க குழந்தைய விஆர் டெக்னிக் மூலமாக காட்டினாங்கன்னு அந்த வீடியோவை பார்த்து ப்ரொஃபஸர் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கவும் இதை பார்க்குற நம்ம ஹீரோக்குமே ஒரு ஐடியா கிளாஷ் ஆகுது. ஸோ லூ கிட்ட நம்ம ஹீரோயினோட அம்மா ஃபோட்டோ கேட்குறான். ஈவன் லூவுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கு நீ என்ன எனக்கு கைமாறு பண்ண போறேன்னு கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு பெரிய கான்சர்ட்டுக்கான டிக்கெட் எடுத்து கொடுத்துட்றான். அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா ஃபோட்டோவை வச்சு ஏதேதோ பண்ணி ஃபைனலாக நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அந்த விஆர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு விட்டு நம்ம ஹீரோயினை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணுறான். என்னன்னா எப்படி அந்த அம்மாவுக்கு இறந்து போன குழந்தைய விஆர் டெக்னிக் மூலமாக கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம ஹீரோ இறந்து போன நம்ம ஹீரோயினோட அம்மாவை விஆர் டெக்னிக் மூலமாக நம்ம ஹீரோயினுக்கு காட்டுறது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்த வீட்டில் இப்போ இருக்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் பயங்கர எமோஷனல் ஆகி தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு தனக்கு இப்படிப்பட்ட ஒரு மறக்கவே முடியாத ஈவெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டான்ஸ் பண்றா. அதுக்கு நம்ம ஹீரோ செல்லோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். பட் டக்குன்னு நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறதுனால ஹீரோயின் ரொம்பவே பதறி போய் உடனே அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொஃபஸர் ஹீரோ அந்த ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் நேற்று கூட ஏதோ விஆர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான். பட் என்னதான் ஹீரோ ஃபிசிக்ஸில் இவ்வளோ ஆர்வமாக இருந்துமே அவனோட தேவை என்ன விருப்பம் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அவனோட பேரண்ட்ஸ் அவனை பிஸ்னஸ் தான் படிக்கணும்னு சொல்லி பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே ஹீரோ அவனை பற்றின விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்கான்னு சொல்லி ப்ரொஃபஸர் ரொம்பவே வருத்தப்படுறதுனால நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் இது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ டெஃபினெட்லி இதுக்கப்புறம் ஹீரோ இந்த மாதிரி சஃபர் ஆக நான் விட மாட்டேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண் விழிச்சதும் ப்ரொஃபஸர் அவனை மீட் பண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்து எப்படி இருக்கப்பான்னு விசாரிக்கவும் நம்ம ஹீரோ எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு கேட்குறான். அட என்னப்பா நீ, இன்னும் 2 நாளில் நமக்கு பெரிய ஃபிசிக்ஸ் காம்படிஷன் இருக்கு. ஸோ அந்த காம்படிஷனில் நம்ம காலேஜ் சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஒன்றை பார்த்துக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குன்னு ப்ரொஃபஸர் சொல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்களே பார்த்துக்கிறோன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கச்ச அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறதுனால சரிம்மா இதுக்கப்புறம் நீயே இவனை பார்த்துக்கோ, பட் எப்படியாவது நாளைக்கு அந்த காம்படிஷனுக்கு இவனை ரெடி பண்ணி அனுப்புன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸருமே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ ரெஸ்டே இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால தான் இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னு டாக்டர் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, ஆனால் இப்போ நான் உன்னை நம்பி இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீ ஏதாவது சஃபர் ஆனீனா நானுமே அதனால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்காக நீ ப்ளீஸ் எனக்காகவாவது இனிமே உன்னை கேர் பண்ணிக்கோ, உன்னையே நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணாதுன்னு ஹீரோயின் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் உண்மை சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இந்த மாதிரி அன்பா பேசல. ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்காக இருக்கன்னு சொல்லும்போது கண்டிப்பா நானுமே உனக்காக இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்துடுற நம்ம லியான் லூ கிட்ட மச்சான் இதுக்கு முன்னாடி யாரையாவது கிஸ் பண்ணிருக்கியா?
கிஸ் பண்ணா எப்படிரா இருக்கும்னு அவனையே பார்த்து கேட்கவும், டேய் அப்படி என்ன பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை உனக்கு அந்த ஃபீல் தெரியணும்னா நீயுமே யாரையாவது லவ் பண்ணுன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கச்ச கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறா. எனக்கா உங்களுக்கு டைம் போதுமா, இல்ல ஹீரோவை கிஸ் பண்ணி லிப்ஸ் எல்லாம் ரொம்பவே பெயினா இருக்கா? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல, நாங்க எதையுமே பார்க்கலன்னு சொல்லி லியானும் லூவும் நம்ம ஹீரோயினை பயங்கரமா கலாய்ச்சி விட்டுடுறானுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகியிருக்க நம்ம ஹீரோக்காக ஹீரோயின் இன்டர்நெட்லாம் பார்த்து சமைச்சிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அடா என்ன சொல்லும் நீ, உனக்காக மாமா இருக்கும்போது நீ எதுக்காக சமைக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ வாங்கி ஸ்டார்ட் பண்றதுனால ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பின்னால ஹக் பண்ணி, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேங்கிற நம்பிக்கை உனக்கு என் மேல இருக்கான்னு ஹீரோயின் கேட்க ஹீரோவுமே இருக்குன்னு சொல்லவும், அப்போ சரி நீ எனக்கு சமையல் கற்றுக் கொடு, ஏன்னா உனக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் பண்ணி நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஈவன் உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு கொடுக்காத அன்பு பாசம் இது எல்லாத்தையுமே கொடுக்க நான் ஆசைப்படுறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனல் ஆகி, இதுக்கு முன்னே யாருமே இந்த மாதிரியெல்லாம் என் மேலே பாசம் காட்டினது இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக போகும்போது கரெக்டாக அப்போ அங்கே வர நம்ம மிஸ் யூன் இவங்க பண்ணிட்டு இருக்க ரொமான்ஸை பார்த்துட்டு, ஐயோ நான் தப்பான நேரத்தில் வந்துட்டேன் போலயே, நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் பரவாயில்ல வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறச்சதான், நான் லியான் நல்லா இருக்கணும், அவன் ஃபியூச்சரில் எதனாலையும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால தானே அவனுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன். ஆனால் அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி கான்ட்ராக்ட்ல சைன் போட்டான்னு சொல்லி மிஸ் யூன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே இங்கே வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, இந்த மாதிரி நாளைக்கு உனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விசா இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு தேவையான ஃப்ளைட் டிக்கெட், நீ போய் ஸ்டே பண்ண வேண்டிய ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் புக் பண்ணிட்டேன், ஸோ நீயுமே கண்டிப்பாக அந்த விசா இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணவும் நம்ம ஹீரோ, அம்மா நான் ஃபிசிக்ஸ் படிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம ஹீரோவோட அம்மா செம்ம டென்ஷன் ஆகி, இங்கே பாரு நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுறதுக்கான டைம் இது இல்லை, ஒழுங்கா நான் சொன்னதை கேளுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா கோவத்தில் கோலை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு ரொம்பவே சோகமாக இருந்ததுனால பயங்கரமாக சரக்கடிச்சு மட்டையான நம்ம மிஸ் யூனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக லியானுமே வரான். ஆனால் அவன் மேலே செம்ம கோவத்தில் இருந்துட்டு இருக்கிறதுனால போடான்னு சொல்லி மிஸ் யூன் அடிச்சுமே நம்ம லியான் எப்படியாவது மிஸ் யூனை பத்திரமா வீட்டில் போய் விடணுங்கிறதுக்காகவே உப்பு முட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்காக ஹீரோ செஞ்சு கொடுத்த சாப்பாடை ஹீரோ சாப்பிடாம போனதுனால ஹீரோயின் மனசு கேட்காம ஹீரோக்கு அந்த சாப்பாடை கொடுக்கறதுக்காக ஹீரோ வீட்டுக்குமே வரா. ஸோ அவனுமே நம்ம ஹீரோயினுக்கு வீட்டை சுற்றி காட்டி, நான் பொதுவாக இந்த வீட்டில் தனியாக தான் இருப்பேங்கிறதுனால என்னோட சந்தோஷம் துக்கம் கவலை வருத்தம் எல்லாத்தையுமே இந்த வீடு பார்த்துருக்கு, அதுலேயும் என்னோட ரூம் ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், உனக்கும் உன்னோட பேரண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அந்த மாதிரி நீ சஃபர் ஆகாமல் நான் ஒன்று நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா எபிசோட்ஸ்லையுமே நிறைய கிஸ் சீன்ஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் விஷுவல்ஸாக காட்டாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் எதுக்கும் அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா பக்கத்தில் இருக்காங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் அடி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினுக்காக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின் வர மாதிரியே தெரியல. ஈவன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ப்ரொஃபஸருமே நம்ம ஹீரோவை ஏர்போர்ட்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. பட் நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னவே நம்ம ஹீரோயின் அங்கே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகி ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ கூட அந்த காம்படிஷனுக்கு வந்திருக்க பசங்க எல்லாருமே மொரட்டு சிங்கிள்ஸ் போல. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்து பயங்கரமாக காண்டாகிடுறானுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இப்போ ஸ்டே பண்ணியிருக்க அந்த ஹோட்டலில் வேற எந்த ரூம்ஸுமே அவைலபிளாக இல்லாததுனால நம்ம ஹீரோயினை வேற ஒரு ஹோட்டலில் தங்க வைக்கிறான். அப்போ அவளுக்கு தேவைப்படும்னு சொல்லி நிறையவே திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கவும் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன நான் உன்னை இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேனா இல்லை ஏதாவது குட்டி சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேனான்னு கேட்குறா. இல்லை செல்லம், இப்போ வின்டர் சீசனுங்கிறதுனால ரொம்பவே குளிரும், நீ குளிரில் கஷ்டப்படுறத பார்த்து என்னால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது, அதனால தான் உனக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான். தென் அடுத்த நாள் அந்த ரொம்பவே முக்கியமான ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்கு போகிற நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் பயங்கரமாக மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை இழுத்து பிடிச்சி அங்கே இருந்துட்டு இருக்க எல்லாருக்கு முன்னாலேயுமே கிஸ் பண்ணிடுறா. அப்புறம் என்ன, இதனால நம்ம ஹீரோவுமே பயங்கர எனர்ஜியாக ஃபீல் பண்ணி அந்த காம்படிஷனை ரொம்பவே சூப்பராக அட்டென்ட் பண்ணுறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் இன்னைக்கு எப்படியாவது ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ரிங்லாம் வாங்கிட்டு இருக்கச்ச ஹீரோயினுக்கு பவுலிங் கால் பண்ணி, இந்த மாதிரி நம்ம லியான் டெபியூ பண்ணுறதுக்கான சாங்கை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், அதோட டெமோ வெர்ஷனை நான் உனக்கு ஏற்கனவே சென்ட் பண்ணிட்டேன், ஸோ ப்ளீஸ் நீ தான் அந்த பாட்டுக்கான டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணணும்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்கவும் நம்ம ஹீரோயினுமே டக்குன்னு ஓகேன்னு ஒத்துக்கிறதுனால பவுலிங்கே பயங்கரமாக ஷாக் ஆகி, என்ன நீ உண்மையை தான் சொல்றியா இல்லை என்னை கலாய்க்கிறியான்னு கேட்கவும், இங்கே பாரு இப்போ உன்கிட்ட விளையாடலாம் என்கிட்ட டைம் இல்லை, ஏன்னா நான் இப்போ ஹீரோக்காக வேற ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப சீக்கிரமாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலானுமே முடிவு பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு நல்ல கம்பேக் தேவை, அதனால நானே நம்ம லியானோட டெபியூ சாங்கை கொரியோகிராஃபி பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினுமே ஒத்துக்கிறா.
இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுற நம்ம லியான் லூ கிட்ட, இப்போ வேணும்னா என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு மிஸ் யூன் என் மேலே கோவமா இருக்கலாம், பட் நான் ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக என்கிட்ட சாரி கேட்டு பின்னாலேயே சுற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்துடுற நம்ம மிஸ் யூன், நீ ஒன்றும் எனக்காக வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா இப்போ நீ சொல்லிட்டு இருக்க அந்த சிச்சுவேஷன் டெஃபினெட்லி ஃபியூச்சரில் வரவே வராதுன்னு சொல்லி மிஸ் யூன் லியான் மேலே கோச்சிக்கிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. தென் இங்கே நம்ம ஹீரோ அந்த காம்படிஷனை முடிச்சுட்டு ஹீரோயினை வந்து மீட் பண்ணுறச்ச அவள் நம்ம ஹீரோக்காக கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம 2 பேருமே இன்னைக்கு அவுட்டிங் போகலாமான்னு கேட்கவும், என் செல்லக்குட்டி இதுக்காக தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் அவுட்டிங்காக வந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உங்கள் வீட்டு ஜாய் இல்லை எங்கள் வீட்டு ஜாய் இல்லை 2 பேருமே சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. பத்தாவதுக்கு நடுவில் வேற கிஸ்ஸு ஹக்குன்னு சொல்லி தூள் பறக்குது. பார்க்குற நம்மளுக்கே என்னடா இதெல்லாங்கிற மாதிரி தான் தோணும். தென் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, இன்னைக்கு நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தோமோ அதே மாதிரி நான் உன் கூட லைஃப் லாங் சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னே நான் உன்னை தெரிஞ்சோ தெரியாமலோ கஷ்டப்படுத்தி காயங்களை ஏற்படுத்திட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த காயங்களுக்கான மருந்தா நான் உனக்கு இருப்பேன். என்னதான் நம்ம 2 பேரால பாஸ்ட்ல மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்களை திரும்ப ப்ரெசண்ட்டுக்கு கொண்டுட்டு வர முடியலைனாலும் கண்டிப்பா நீயும் நானும் சேர்ந்து ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டு தனக்குமே போட்டு விட சொல்லவும், நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்கு அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு கூடிய சீக்கிரம் நான் உனக்கு வெட்டிங் ரிங்கோட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இது அங்கே மீட்டிங்காக வந்திருந்த நம்ம ஹீரோட அம்மாவுமே பார்த்துடுறாங்க. பட் அவங்களுக்கு நம்ம ஹீரோ இப்படி திரும்பி இருக்கவும் அது நம்ம ஹீரோ தாங்கிற மேட்ரு தெரியாது. இருந்தாலும் சந்தேகப்பட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே இருக்க, இன்னைக்கு விசா இன்டர்வியூக்கு போனீல, என்னாச்சு, நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக உடனே நீ தங்கியிருக்க ஹோட்டலுக்குமே வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறதுனால, அம்மா வேலையெல்லாம் எப்பயோ முடிஞ்சிடுச்சு, நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவோட அம்மா நம்பாம ஹீரோ ஸ்டே பண்ணியிருந்தா அந்த ஹோட்டலுக்குமே கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் அவங்க நம்ம ஹீரோட அம்மா கிட்ட ஹீரோ இன்னைக்கு ஈவினிங்கே ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிடுறாங்க. என்னப்பா இது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு, நம்ம முழிப்போம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஹீரோ தான் அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கிட்ட தனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பான். ஸோ அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோட அம்மா கிட்ட பொய் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ மற்ற எல்லாரு கூடயும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கச்ச ப்ரொஃபஸர் இந்த மாதிரி கெரியர் ஃபியூச்சர்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு தன்னோட அம்மா தன்னோட கெரியருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கங்கிற விஷயம் ஞாபகம் வரவும், இதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்காக ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக போகிறான். பட் நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது அந்த ரூமில் நம்ம ஹீரோயின் இல்லை. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஹீரோயினுமே ஹீரோவை பார்க்கறதுக்காக திரும்ப அவளோட ஹோட்டலுக்குமே வரா. நீ எங்கே போனன்னு ஹீரோ கேட்க, நான் உன்னை பார்க்கறதுக்காக உன்னோட ஹோட்டலுக்கு போயிருந்தேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ண. நீ எதுக்காக என்ன தேடி அங்கே போனன்னு ஹீரோ கேட்குறான். ஏன்னா எனக்கு என்னமோ நீ என்ன தேடிட்டு இருக்க மாதிரி தோணுச்சு, அதனால தான் நான் உன்னை பார்க்கறதுக்காக அங்கே போனேன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும் அவ்வளோதான். ஹீரோக்கு அப்படியே புல்லரிச்சு ரொம்பவே சந்தோஷமாகிடுறான். அப்போ நம்ம ஹீரோ, நான் என்ன முடிவு எடுத்தாலுமே நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, யா நீ விருப்பப்பட்டு என்ன முடிவு எடுத்தாலுமே கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன், ஈவன் எனக்கு இந்த மாதிரி லைஃப் லாங் உன் கூடயே இருக்கணும் போல இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், நானே மொத்தமாக உனக்கு தான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே தூங்க வைக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ தூங்கி எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஹீரோயின் இல்லை, ப்ளஸ் அவளோட சூட்கேஸுமே இல்லைங்கிறதுனால நம்ம ஹீரோ ஒன்றும் புரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனில் அங்கே எழுந்து போகிறான். பட் அங்கே நம்ம ஹீரோயின், எனக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான வேலை, அதனால தான் தூங்கிட்டு இருந்த உன்னை எழுப்பி நான் சொல்லாமலே இங்கே இருந்து கிளம்புறேன், நான் உன்னை விட்டு எங்கேயும் போல, கண்டிப்பாக எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எழுதி வச்சுட்டு தான் அங்கே இருந்து போயிருக்கா. ஆனால் இதெல்லாம் நோட் பண்ணாத நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஹீரோயினை பார்த்தீங்களான்னு கேட்கவும், இன்னைக்கு மார்னிங் தான் அவங்க கிளம்புனாங்க, பட் என்ன விஷயம்னு தெரியல, ரொம்பவே டென்ஷனாக யார்கிட்டயோ ஃபோனில் பதட்டமாக பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க, நான் தான் உங்களுக்காக ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸியுமே புக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு இன்னும் பயங்கர நர்வஸ் ஆகுற நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயினோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால உடனே ஹீரோயின் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்க பொண்ணுக்கு கால் பண்ணி என்ன மேட்ருன்னு கேட்குறான். ஆனால் அவள் உண்மை எதையுமே சொல்லாமல், இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் வேணும்னா உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட, நீங்கள் பேசாமல் இந்த ப்ராப்ளமுக்கு ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டால் என்னன்னு கேட்கவும், நம்ம ஹீரோயின் இல்லை ஹீரோக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிய வேணாம், நான் நம்ம ஹவுஸ் ஓனர்கிட்ட அவ்வளோ எடுத்து சொல்லியுமே எதுக்காக அவர் இப்படி முடிவை மாற்றிக்கிட்டாள்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கா. அதாவது நம்ம ஹீரோயின் இப்போ இருந்துட்டு இருக்க இந்த வீட்டோட ஓனர்கிட்ட அவ்வளோ எடுத்து சொல்லியுமே ஆனால் அவர் கடைசியில் நான் வீட்டை விற்று தான் ஆகணுங்கிற முடிவில் இருக்கேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாரு.
அடுத்த சீன்ல நம்ம லியான் மிஸ் யுன் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா அந்த காலேஜ்குள்ள வந்துடுறதுனால, மச்சான் இந்த மாதிரி உங்க அம்மா இங்கே தான் அழுதுட்டு இருக்காங்க, எதுக்கும் நீ அவங்க கண்ணில் மாட்டாம ரொம்பவே சேஃபா இருன்னு நம்ம லியான் ஹீரோக்கு அனுப்பின மெசேஜை நம்ம ஹீரோ படிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ தன்னோட அம்மாவை மீட் பண்ணிடுறான். ஈவன் நம்ம ஹீரோட அம்மாக்குமே ஹீரோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்கிற மேட்ருமே தெரிஞ்சு போயிடுது. பத்தாவதுக்கு இந்த ப்ரொஃபஸர் வேற ஹீரோவோட ஃபிசிக்ஸ் நாலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கு, ஸோ உங்கள் பையனோட முடிவை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஹீரோட அம்மா செம்ம கடுப்பாகி அவரை திட்டுறது மட்டும் இல்லாமல் ஹீரோவையும் திட்டுறதுக்காக பக்கத்தில் வராங்க. பட் நம்ம ஹீரோ எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொல்லவும் அம்மாவும் பையனும் காரில் ஏறி வீட்டுக்குமே வந்துடுறாங்க. நீ என்கிட்ட விசா இன்டர்வியூக்காக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்க, இன்னும் இதே மாதிரி என்கிட்ட இருந்து நீ எதெல்லாம் மறைச்சிருக்கன்னு கேட்கவும், நான் எதையுமே மறைக்கலையே, எத்தனையோ டைம் என்னோட விருப்பம் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் தான் என்னோட பேச்சை கேட்காம என்னை இக்னோர் பண்ணிட்டே இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிற விஷயம் உங்களுக்குமே நல்லா தெரியும், பட் இது வரைக்கும் நீங்கள் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கிட்டது இல்லைன்னு ஹீரோ சொல்ல, இப்போ உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதெல்லாம் இங்கே முக்கியம் இல்லை, நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை தான் நீ படிக்கணும், பிகாஸ் நம்ம குடும்பத்துக்கு இருந்துட்டு இருக்க ஒரே வாரிசு நீ மட்டும்தாங்கிறதுனால எனக்கு அப்புறம் நீ தான் இந்த எல்லா பிஸ்னஸையுமே பார்த்துக்கணும், அதுக்கு நீ கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் படிச்சாகணும், அதை விட்டுட்டு ஏதாவது சின்ன குழந்தைத்தனமாக பண்ணிட்டு இருக்காம கொஞ்சமாவது மெச்சூரிட்டியாக யோசிக்கப்பாள்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் செஞ்சிட்டு இருக்கிறது பேர் தான் மெச்சூரிட்டியா, அப்போ நான் எப்போதான் என்னோட வாழ்க்கையை வாழ்றதுன்னு கேட்டு நம்ம ஹீரோ அங்கே எழுந்து போகும்போது ஹீரோவோட அம்மா ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு மைசன், நானும் உன்கிட்ட எத்தனையோ டைம் சொல்லி பார்த்துட்டேன், பட் நீ என்னோட பேச்சை கேட்கவே இல்லை, ஸோ இதுதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல், ஒருவேளை நீ திரும்ப அந்த விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நானுமே உன்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுவேன், ஈவன் உன்னோட பேங்க் அக்கௌண்ட் கார்டு எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுவேன், அப்புறம் நீ தான் இதனால தேவையில்லாமல் கஷ்டப்படணும்னு எவ்வளவோ மிரட்டி பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ, இவ்வளோ நாளாக நீங்கள் எனக்கு கொடுத்த பணம் எதையுமே நான் யூஸ் பண்ணலை, வேணும்னா நீங்கள் எல்லா அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணுறதா இருந்தால் பிளாக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே இருந்து கிளம்புறச்ச மிஸ் வென்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அம்மாவோட செக்ரட்டரி இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ அவங்க சிவியரான வயிற்று வலியில் துடிச்சிட்டு இருக்கதை பார்த்து, என்ன மேடம் ரொம்பவே பெயினாக இருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு மிஸ் வென் கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல, டேப்லெட் சாப்பிட்டா சரியாகிடும்னு ஹீரோட அம்மா சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக காஃபி ஷாப்புக்குமே போகிறான். ஆனால் அவள் அங்கே இல்லாததுனால ரொம்பவே அப்செட் ஆகி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறான். மிஸ்யூன் தாங்கிட்ட பேசவே மாட்டாங்க, தான் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்கன்னு சொல்லி நம்ம லியான் பயங்கரமாக புலம்பி அழுதுட்டு இருக்கிறதுனால லூ மனசு கேட்காம நம்ம ஹீரோவையும் லியானையும் இந்த மசாஜ் சென்டர்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ நம்ம லியான், கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், அப்படி இருக்கும்போது பாஸ்டில் நான் இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னோட ரெப்புடேஷன் பாதிக்கப்படும், ஸோ நான் டெஃபினெட்லி உள்ளே வரமாட்டேன்னு என்னதான் அவன் வாயால் சொன்னாலுமே மனசுக்குள்ளே உள்ளே போகணுங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கு. அதே நேரம் நம்ம ஹீரோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறதுனால லியானும் லூ மட்டும் அந்த மசாஜ் சென்டருக்குள்ளே போகிறானுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஹவுஸ் ஓனர், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு ஃபாரினில் கொஞ்சம் கம்மியான விலைக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விற்று தான் ஆகணும், பட் நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிறதுனால நான் உனக்கே இந்த வீட்டை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு இப்போ பணம் தேவைப்படுதுங்கிறதுனால குறிப்பிட்ட டைமில் நீ எனக்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா நான் வேற ஒருத்தருக்கு விற்கிற மாதிரி தாமா இருக்கும், என்ன நீ தப்பாக எடுத்துக்காதுன்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அங்கே இருந்து கிளம்புனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இப்போ அவகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கா, பேங்க்கில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இருக்கச்ச ஹீரோக்கும் அவனோட அம்மாக்கும் நடுவில் ஏதோ பிரச்சனை போல, ஸோ ரொம்பவே அப்செட்டாக இருக்கான். ஒரு தம்பியா நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நீயுமே ஹீரோக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா அவனுக்கு ஏதாவது ஆறுதலாக பேசுன்னு சொல்லி நம்ம லூவுமே ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறான். அப்போது அங்கே வர நம்ம ஹீரோ, நீ ஏன் மார்னிங் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்ட, ஏற்கனவே என்னோட அம்மா என் மேலே பாசம் இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே என் அப்பா, எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான், அப்படி இருக்கும்போது நீயுமே என்னை விட்டுட்டு இப்படி பாதியில் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் தங்குறதுக்கு ஒரு வீடு கூட இல்லாமல் நடுத்தெருவில் நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணவும் டக்குன்னு ஹீரோயின் ஹக் பண்ணி, நீ எதுக்காக வருத்தப்பட்டு இருக்க, அதான் உனக்காக நான் இருக்கேன், இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட வீடு, நீயுமே என் கூட இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனல் ஆகிடுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த சீனை பார்க்குறச்ச இந்த ரணகலத்துலேயும் உங்களுக்குலாம் கிலுகிலுப்பு கேட்குதாங்கிற மாதிரி தான் இருந்தது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்துட்டு இருக்க கோலத்தை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகி நம்ம பவுலிங் அடைச்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், சீக்கிரமாக கீழே வான்னு ஹீரோயினை திட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறா. தென் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் கிட்ட நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன் செல்லோன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே போயிட்டு வாங்க ஹனின்னு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறதுனால பார்த்து பயங்கரமாக கடுப்பாகிற நம்ம பவுலிங்,
ஏன்டா இங்க ஒரு முரட்டு சிங்கல் உட்காந்துருக்கேன், எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே நீங்க கொடுக்கவே மாட்டீங்களான்னு கேட்கவும், நம்ம ஆளு வேணுக்குனே பவுலிங்க வெறுப்பேத்துறதுக்காக ஹீரோயின் கிட்ட பயங்கரமா மொக்க போடுறது மட்டும் இல்லாம போறப்போ ஒரு பேப்பர் ஏரோப்ளைனையுமே கொடுத்துட்டு போறான். அதுல இன்னைக்கு ஈவினிங் நான் உனக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீயுமே கண்டிப்பா அங்க வந்துருன்னு சொல்லி எழுதியிருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக வர மிஸ் யூன் பவுலிங்குமே அங்க இருக்கிறத நோட் பண்ணி எதுவும் பேசாம கிளம்பிடுறா. இப்படியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம எப்படியாவது அவளை போய் நீ சமாதானம் பண்ணுன்னு நம்ம ஹீரோயின் சொல்றதுனால பவுலிங்குமே மிஸ் யூன் கிட்ட பேசி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து, ஐம் சாரி, நீ எவ்வளோ சொல்லியுமே கேட்காம லியானை இந்த ஃபீல்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது தப்பு தான், பட் அவனுக்கு நிஜமாவே திறமை இருக்குன்னு பவுலிங் சொல்லிட்டே இருக்கிறச்ச நீ என்கிட்ட இதுக்காகலாம் சாரி கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமுமே இல்லை. ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த லியான் யாரோ நான் யாரோ, நான் அவனுக்கு ஜஸ்ட் ஒரு டீச்சர் தான். ஸோ எங்க அவன் தப்பான பாதையில் போயிடுவானோன்னு பயந்து தான் அவனுக்கு நான் அவ்வளோ அட்வைஸ் பண்ணேன். ஈவன் அவனுமே இந்த காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்னை கண்டுக்க போறதே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் யார் அவனுக்கு இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவனை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லி மிஸ் யூன் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் வீட்டு ஹவுஸ் ஓனர் கால் பண்ணி, என்னம்மா பணத்தை ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கவும், யா ஷோர் சார், நீங்கள் கொடுத்த டைம்குள்ளே நான் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவேன்னு சொல்லி காலை கட் பண்ணிவிட்டு இப்போ வேறு வழியே இல்லாததுனால நம்ம ஹீரோயின் கிட்ட கூட ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அப்ரோச் பண்ணாங்களா அவங்களோட பழைய ஃப்ரெண்டு ரிச்சின்னு சொல்லி ஒருத்தர், அவருக்கு கால் பண்ணி நீங்கள் சொன்ன அந்த ப்ராஜெக்டில் நானுமே ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஜோயா ரொம்பவே குஜாலிட்டி ஆகிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் கூட இந்த ப்ராஜெக்டில் சேர்ந்து பேரா நடிக்க போகிறது இவன் தான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின்காக ரொம்பவே பாசமா காதலோட அந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கச்ச, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால கண்டிப்பா என்னால அங்க வர முடியாதுன்னு ஹீரோயின் மெசேஜ் பண்ணிடுறா. அதே நேரம் சோஷியல் மீடியாஸ் ஃபுல்லாவே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஜோயா கூட சேர்ந்து ரிச்சியோட அடுத்த ப்ராஜெக்ட்ல நடிக்க போறாங்கிற விஷயம் பயங்கர ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்து பாக்குறச்ச ஹீரோயின் ரூம்ல இருந்து ஜோயா வெளியில வரதுனால பயங்கரமா கண்டாகி, உன்னை யாரா உள்ள விட்டதுன்னு கேட்டு ஹீரோ கத்த, ஹீரோயின் தான் என்ன ரூம்குள்ள வர சொல்லி இன்வைட் பண்ணான்னு ஜோயா ரொம்பவே நக்கலா பேசுறதுனால, அட்டிங்கோயால என்ன தெரியும் தான் நீ என்கிட்டயே இப்படி பேசுவேன்னு கேட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ஜோயா ஷர்ட்டை பிடிக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து தடுத்துறா. இருந்துமே நம்ம ஹீரோயின் மேல ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்கிறதுனால எதுவும் பேசாம போயிடுறான். தென் இங்க நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ரிச்சியோட பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காக ஜோயா கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்கிற மேட்டரை கேள்விப்பட்டதுமே டீச்சர் மனசொடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஆனதுக்கு நம்ம ஹீரோயின் தான் காரணம்னு தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. சோ எப்படியாவது நம்ம ஹீரோயினை காலி பண்ணி ஆகணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் எப்படி தாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவளோட பழைய பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நடிக்க ஒத்துக்கலான்னு கேட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இங்க பாரடியன், காதலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒன்று நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இல்லாம எப்படி நாம லவ் பண்றது? நான் தான் ஏற்கனவே உன்கிட்ட இதுக்கப்புறம் எனக்கு ஜோயா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எதுக்காக நீ இப்படி தேவையில்லாம கத்திட்டு இருக்கன்னு கேட்டு ஹீரோயின் தான் செய்து இருக்கிற நியாயத்தை சொல்ல ட்ரை பண்றா. ஆனா என்னதான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் திரும்ப அந்த ஃபீல்டுக்குள்ள போக போறான்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நடிக்க போறதை தாங்கிக்கவே முடியாம, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இந்த ப்ராஜெக்ட்ல கண்டிப்பா நடிக்க கூடாதுன்னு ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறதுனால ஹீரோ செம்ம கடுப்பாகி வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறான். பட் அப்போன்னு பார்த்து பயங்கரமா மழை வர மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஹீரோயின் மனசு கேட்காம ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறா. தென் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் லியான் கிட்ட பயங்கரமாக அடி வாங்கினா இந்த பேட் பாய்ஸ் கும்பல் இப்போ ஒரு பொண்ணை செம்மையாக கலாய்ச்சிட்டு இருக்கதை பார்த்து ரொம்பவே கோவமாகிற நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு அந்த பொண்ணையுமே காப்பாற்றிடுறான். இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் கொற்ற மலையில் நம்ம ஹீரோவை ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்துமே கிடைக்காததுனால ரொம்பவே அப்செட் ஆகி திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறச்ச நம்ம ஹீரோ பாவமாக குத்த வச்சு வாசல்லையே உட்காந்துருக்கான். ஸோ ஓடி போய் நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணதுக்கு அப்புறம் தான், சாரி எனக்கு போகிறதுக்கு வேற இடம் இல்லை வீடு இல்லைங்கிறதையே மறந்துட்டு நான் வெளியில் போயிட்டேன்னு ஹீரோ சொல்கிறதுனால பயங்கரமாக எமோஷனல் ஆகி நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ, உன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, பட் என்னோட ஃபீலிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நேற்று நான் அப்படி உன்கிட்ட கத்துனேன், ரொம்பவே சாரின்னு கேட்கவும் நம்ம ஹீரோயினுமே இந்த மாதிரி இப்போ இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டை விற்கிறதுக்கான பிளான்ல இருக்காரு, அதை நான் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு தேவைப்படுற பணத்தை நான் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே ஒத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ, இதையே நீ என்கிட்ட முன்னவே சொல்லலை, இப்போ என்கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருக்கிறதுனால நீ என்னை எதுக்கும் லாய்க் இல்லாதவன் நினச்சிக்கிட்டியான்னு கேட்கவும் நம்ம ஹீரோயின், அதெல்லாம் இல்லை, நீ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு இருக்க, ஸோ எங்கே என்னோட இந்த ப்ராப்ளம்னால நீ எதுனா பாதிக்கப்பட்டுருவியோங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட இதை பற்றி எதையுமே சொல்லலைன்னு சொல்லிடுறா. ஓகே பரவாயில்ல, இப்போ என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போய் ஏர்ன் பண்ண பணம் ப்ளஸ் என்னோட ஸ்காலர்ஷிப் பணமுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 lakh இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நான் இந்த மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் வருவேங்கிறது தெரியும், அதுக்காக தான் நான் அவ்வளோ பணத்தையுமே சேர்த்து வச்சிருந்தேன். பட் இப்போ தான் எனக்காக நீ இருக்கல, ஸோ அந்த பணத்தை நீயே யூஸ் பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்ல, இல்லை நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிட்ட, ஸோ நான் உனக்காக ஏதாவது பண்ணுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நான் இந்த வீட்டை வாங்கணும், நீயும் நானும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பணம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறா.
அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ப்ரொஃபசர் சீக்கிரமா வா, ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்றதுனால ஹீரோயினுமே ஓகே ஏதோ ரொம்ப அர்ஜென்ட் போல, நீ இங்கே இருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோவை காலேஜுக்கு அனுப்பி வச்சிடுறா. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, நம்ம ஹீரோ இப்போ ரீசெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த அந்த ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பான். ஸோ நம்ம ஹீரோக்கு ஷீல்டு, சர்டிஃபிகேட்டு, ப்ரைஸ் பண்ணி முக்கியமாக ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப்புமே கிடைச்சிருக்கும். அதனால ரொம்பவே சந்தோஷப்படுற ப்ரொஃபசர், நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், நான் எப்படியாவது நம்ம மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது இப்போ நம்ம ஹீரோ எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் தானே படிச்சுட்டு இருக்கான், ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருக்க உடனே நான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுறேன்னு சொல்லவும் டக்கு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறதுனால ப்ரொஃபசர் பயங்கரமாக ஷாக் ஆகி, என்னப்பா சொல்கிற, உங்கள் அம்மா கிட்ட இதை பற்றி நீ பேசுனியான்னு கேட்குறதுக்கு, இல்லை சார் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான எல்லா முடிவுகளையும் நான் தான் எடுக்க போகிறேன், ஸோ நீங்கள் தாராளமாக என்ன ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி விடுங்கன்னு ஹீரோவுமே சொல்லிடுறான். கட் பண்ணா நம்ம ஜோயாக்கும் ஹீரோயினுக்கும் ஃபோட்டோ ஷூட் நடக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அவன் கூட நடிக்க சுத்தமா பிடிக்கல, விலகி போறா. ஈவன் இதெல்லாம் பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஆனா இந்த ஜோயா ஜாலியா என்ஜாய் பண்றான். பார்த்தா அதுக்கு இந்த டைரக்டர் வேற கெமிஸ்ட்ரி இல்ல 2 பேருமே கிட்ட வாங்கன்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான், பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோ ஷூட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போது குறுக்க போய் அந்த டேரக்டர் கிட்ட, இந்த மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேற ஒருத்தர் கூட இப்படிலாம் நடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையாமா, ஸோ நான் அவளுக்கு கொஞ்ச நேரம் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் அந்த டேரக்டருமே வாவ் நீங்கள் 2 பேரும் செம்ம கப்பிள்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே ஃபோட்டோ ஷூட்டை இவங்க 2 பேரும் கூட கண்டினியூ பண்ணவும் நம்ம ஜோயா பயங்கரமாக காண்டாகி அவன் பரட்டத்தில் கிராப்பு மண்ட பிஏ கிட்ட, நான் இப்போ ரொம்பவே அப்செட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஸோ இன்னைக்கு ஈவினிங் நாம் அந்த சேரிட்டிக்கு, அதாவது அந்த டீச்சர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இல்லையா பசங்களுக்காக, அந்த சேரிட்டிக்கு போகலான்னு சொல்கிறான். தென் நம்ம ஹீரோ வேலைக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு வெயிட்டர், இந்த மாதிரி விஐபி ரூமுக்கு ஒரு லேடி ஒரு ஜென்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்படியும் ஒரு 50-40 வயசாவது இருக்கும். எதுக்கு இந்த வயசில் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணணும், எனக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஸோ அவங்க கொடுத்த ஆர்டரை நீயே போய் டெலிவரி பண்ணிடுன்னு சொல்கிறான். இவ்வளோ அருமை பெருமைக்கும் உரிய அந்த லேடி வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட அம்மா தான். ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸோட ஓனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருப்பாங்களே, அதில் கூட யார் தலைவர் செக்ரட்டரின்னு சொல்லி போஸ்டிங் கொடுத்துப்பாங்க இல்லையா, அந்த தலைவர் போஸ்ட்டுக்கு தான் இப்போ நம்ம ஹீரோவோட அம்மா எலெக்ஷனில் நிற்கிறாங்க. பட் இவங்க இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்களே, இந்த பிஸ்னஸ் மேனோட சப்போர்ட்டும் ஓட்டும் கண்டிப்பாக தேவை. அதனால தான் இப்போ நம்ம ஹீரோவோட அம்மா அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவர் தப்பாக வேற ஏதோ எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பாருங்க மேடம், இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்துட்டு இருக்க அந்த கேண்டிடேட் என்னோட ஃப்ரெண்டு தான், எனக்காக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கச்ச நான் எப்படி அவருக்கு துரோகம் பண்ண முடியும்? மேபி நான் துரோகம் பண்ணுறதுக்கு வர்த்தா நீங்கள் எனக்கு எதுனா கொடுத்தீங்கன்னா நான் வேணும்னா உங்களுக்கு ஓட் பண்ணுறேன்னு ரொம்பவே தப்பாக பேசவும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோட அம்மா, எப்படி நீங்கள் நம்ம அசோசியேஷனுக்கு சொந்தமான பணத்தை எடுத்து உங்கள் பர்சனல் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிட்டீங்களே அந்த மாதிரியானு கேட்கவும், அவ்வளோதான் அந்த பிஸ்னஸ் மேன் ரொம்பவே ஷாக் ஆகி, என்ன நீ என்ன மிரட்டுறியான்னு கேட்குறாரு. நான் உங்களை மிரட்டல சார், நீங்கள் பண்ண இவ்வளோ பெரிய ஊழல் எனக்கு தெரிஞ்சுமே இதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லனா, கண்டிப்பாக என்கிட்ட உங்களை பற்றின ஒரு ஒர்த்தான விஷயம் இருக்குல்ல, ஸோ நீங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே எழுந்து கிளம்புறச்ச ஆர்டரை கொடுக்கறதுக்காக வந்த நம்ம ஹீரோ தன்னோட அம்மா வேற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்து ஷாக் ஆகிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு அவங்களோட செக்ரட்டரி கால் பண்ணி, இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்த அந்த பெரிய பிஸ்னஸ் மேனோட செகண்ட் சேனல், அதாவது இல்லீகல் அஃபேரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கேதர் பண்ணிட்டேன்னு சொல்லவும், ஓகே இருக்கட்டும், அதுக்கு முன்னே ஹீரோ இந்த மாதிரி ஒரு பப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான், எப்படியாவது அந்த வேலையிலேருந்து அவனை தூக்கிடு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நம்பிக்கையான ஆளை வச்சு அவனை ஃபாலோ பண்ணி இப்போ அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், யார் கூட இருக்காங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே எனக்கு நீ கலெக்ட் பண்ணி கொடுன்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் பவுலிங் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நியூஸ் பார்க்க சொல்கிறா. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோயின் தான் அந்த டீச்சரோட கால் உடஞ்சி போனதுக்கும் ப்ளஸ் அவங்க கெரியர் ஸ்பாயிலாக போனதுக்குமே காரணம்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி தப்பான ஆர்டிக்கல்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஈவன் இதெல்லாம் நம்பி மக்களுமே நம்ம ஹீரோயினுக்கு அகெயின்ஸ்டாக அவளை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலையை பண்ணது வேற யாரும் இல்லை, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்தால ஹீரோ கூட போலீஸில் பிடிச்சு கொடுத்தானே, அந்த பொண்ணு தான் ஆளுங்களை செட் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. பட் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் என்ன இது, யார் நம்மளை பற்றி இப்படி தப்பான ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருப்பான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஆக்சுவலாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஹீரோயின் ஃபாரினுக்கு அந்த காம்படிஷனுக்காக போயிருக்கச்ச இந்த டீச்சருமே ஹீரோயின் டீமில் தான் இருந்திருப்பாங்க. பட் அவளுக்கு ஒரு ஸ்டெப் போடவே வராது, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. தென் நம்ம ஹீரோயினோட அம்மாவுமே இறந்து போயிட்டதுனால அவர் ரொம்பவே சோகமாக இருக்கும்போது அந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணவங்க கால் பண்ணி, உங்கள் டீமில் இருந்த அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும்போது காலை உடச்சிக்கிட்டா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளால் டான்ஸ் மட்டும் இல்லை எழுந்து கூட நடக்க முடியாதுன்னு ஹீரோயின் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அந்த காம்படிஷனில் என்ன ஆச்சு, எப்படி அந்த டீச்சரோட கால் உடஞ்சி போச்சுங்கிற எந்த விஷயமுமே தெரியாது.
அப்படி இருக்கும்போது தன்னை எல்லாருமே இந்த விஷயத்துக்காக ப்ளேம் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறதுனால நம்ம ஹீரோவுமே இப்படி ஹீரோயினை தனியா விட்டுட்டு போக மனசே இல்லாம அங்க இருந்து கிளம்புறான். ஆனா அதை ஒருத்தன் போட்டோ எடுத்துறத நோட் பண்ற நம்ம ஹீரோ திரும்ப வந்து அவனை மீட் பண்ணி கேமராவெல்லாம் வாங்கி உன்னை இங்க யார் அனுப்பி வச்சு என்ன ஸ்பை பண்ண சொன்னான்னு கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அவன் சொல்ல மாட்டேங்கிறான். பட் நம்ம ஹீரோ வேணுக்கூடே இந்த கேமராவை கீழே போட்டு உடைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டவும் மிஸ் வென்னுங்கிற ஒருத்தர் தான் உங்களை ஸ்பை பண்ண சொல்லி என்ன அனுப்புனாங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவோட அம்மா தான் ஆளுங்களை செட் பண்ணி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம ஆளுக்கு புரிஞ்சு போயிடுறதுனால ஓகே உனக்கு அவங்க தரேன்னு சொன்ன பணத்தை விட நான் உனக்கு அதிகமா தரேன், அவங்க கிட்ட நீ என்ன ஸ்பை பண்ற மாதிரி ஸ்பை பண்ணி வேற ஏதாவது சொல்லிடு, முக்கியமா நான் இப்ப ஹீரோயின் கூட தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேங்கிற விஷயத்தை நீ சொல்லிடவே கூடாதுன்னு சொல்றதுக்கு ஓகே சார் நீங்க கொடுக்குற பணத்துக்கு நான் கண்டிப்பா விசுவாசமா இருப்பேன்னு ரிப்ளை பண்ணிடுறான். அதுவே இங்க பண்ணாத தப்புக்கு எல்லார்கிட்டையும் பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இந்த ப்ராப்ளம்ல இருந்து நாம எப்படி வெளியில வருதுன்னு யோசிக்கும் போது ஒரு ஐடியா கிளாஷ் ஆகுது. உடனே இந்த காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு பேக் ஸ்டேஜோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேக்குறா. நீங்க இதை என்கிட்ட முன்னவே கேட்டிருக்கலாம்ல, பிகாஸ் நான் இப்ப ரீசெண்டா தான் எல்லா டேட்டாஸையுமே டெலீட் பண்ணேன்னு அந்த ஃபாரினர் சொல்லவும் ப்ளீஸ் மேடம் ரொம்பவே அர்ஜென்ட், கண்டிப்பா எனக்கு இது வேணும், எனக்காக எப்படியாவது ரெக்கவர் பண்ணி தாங்கன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. ஓகே நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு அந்த ஃபாரினர் ரிப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பேட்டி எடுக்கிறதுக்காக காஃபி ஷாப்புக்கு நிறையவே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து கண்ணா பின்னான்னு கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க நடந்தது என்னங்கிறதே தெரியாம நீங்க எல்லாருமே இப்படி என்ன தேவையில்லாத விஷயங்களுக்கு பிளேம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சுங்கிறத ஆதாரத்தோட ரிவீல் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே அங்க இருந்து அனுப்பி வச்சிடுறா. இன்னொரு சைடு நம்ம பவுலிங் கிட்ட அந்த கம்பெனி சிஇஓ இப்ப ஹீரோயின் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ராப்ளமையும் ஒரு ரீசனா வச்சு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கூட எந்த கான்ட்ராக்டும் சைன் பண்ண வேணாம், முக்கியமா இதுக்கு முன்ன போட்ட எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணுன்னு சொல்லவும் பவுலிங் தன்னோட ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க முடியாம எவ்வளவோ அவர்கிட்ட சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றா. பட் அந்த சிஇஓ அதெல்லாம் கேட்கறதாவே இல்ல கண்டிப்பா முடியாது, மேபி ஹீரோயின் நம்ம கம்பெனி கூட டைப் ஆகியிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா அது நம்ம கம்பெனிக்கு தான் கெட்ட பேரு, சோ நீ மறுபேச்சு பேசாம எல்லா கான்ட்ராக்டையுமே கேன்சல் பண்ணிடுன்னு அந்த சிஇஓ சொல்றதுக்கு வேற வழி இல்லாம நம்ம பவுலிங்குமே ஓகே சார் இதுக்கப்புறம் நம்ம அவ கூட எந்த ஒரு கான்ட்ராக்டுமே சைன் பண்ண வேண்டாம். பட் லியானோட டெபியூ சாங்கான பாட்டை அவ கொரியோகிராஃபி பண்ணிட்டா, அது மட்டும் இல்லாம லியானுக்கு சரியா டான்ஸ் ஆட வராது. ஒருவேளை இப்போ நம்ம ஹீரோயினை கேன்சல் பண்ணிட்டு வேற ஏதாவது கொரியோகிராஃபரை அரேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பா லியான் டெபியூ பண்றதுக்கு டிலே ஆகிரும். இதை நம்பி நம்ம நிறையவே ப்ரோக்ராம்ஸை போஸ்ட்பேன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க இதுக்கு மட்டுமாவது ஹீரோயினை அலோவ் பண்ணுங்கன்னு பவுலிங் ரொம்பவே கெஞ்சி கேட்கவும் அந்த சிஇஓவுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஓகே ஹீரோயினை கொரியோகிராஃப் பண்ணட்டும், பட் இந்த சாங்காக அவன் நம்ம கம்பெனி கூட டைப் ஆகியிருக்காங்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியாம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சிஇஓ பவுலிங் மேல ஒரு மாதிரி கை வச்சுட்டு போகவும் நம்மால செம்ம காண்டாகிடுறா. பத்தாவதுக்கு இந்த ஜோயாவோட கிராப்பு தலைப்பியே வேற என்ன நீ லியானை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கி அவன் கூட சேர்ந்து நீயும் பெரிய ஆளாகிடலான்னு பகல் கனவு காண்டுட்டு இருக்கியான்னு கேட்டு பயங்கரமா கலாய்க்கவும் அவ்வளோதான். நீ என்னதான் ரொம்ப பெரிய ஸ்டார் ஜோயாவோட மேனேஜரா இருந்தாலும் இப்ப நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால லியானா நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு கொண்டுட்டு போக முடியாதா என்னன்னு நம்ம பவுலிங் பயங்கர சாவேஜா கேட்டுட்டு அங்கே இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் லியானுக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேக்குறச்ச இந்த மாதிரி ஹீரோ என்னையும் லூவையும் ஹீரோயினுக்கு பாதுகாப்பா கெஃபேக்கு போக சொன்னான்னு சொல்லவும் ஓகே நீ எங்க வெயிட் பண்ணு நானுமே உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு பவுலிங் ரிப்ளை பண்ணிடுறா. தென் இங்க ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவை அந்த காலேஜ்ல பிஹெச்டி படிச்சிட்டு இருக்க பசங்க எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ணி வச்சு இந்த பையனுக்கு பிசிக்ஸ்ல தெரியாத விஷயம் எதுவுமே இல்ல, அது மட்டும் இல்லாம ரீசெண்டா நம்ம நாட்டுல நடந்த ஒரு பெரிய பிசிக்ஸ் காம்படிஷன்ல இவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸுமே வாங்கியிருக்கான். சோ உங்களுக்கு எதுனா டவுட் அப்படி இல்லைன்னா ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பையன் கிட்ட கேளுங்கன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. எதுக்காகனா இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீட்டை வாங்குறதுக்கு பணம் தேவைப்படுதுல, என்னதான் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு உன்னோட பணம் வேண்டான்னு சொல்லியிருந்தாலுமே ஹீரோ மனசு கேட்காம எப்படியாவது ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்ப பிஹெச்டி படிச்சிட்டு இருக்க சீனியர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி பணம் ஏர்ன் பண்றதுக்காக வந்திருக்கான். முக்கியமா தன்னோட ஒரு பெரிய ப்ராஜெக்டை நல்ல ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி தர சொல்லி ப்ரொஃபசர் கிட்டேயுமே அப்ரோச் பண்றான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காஃபி ஷாப்புக்கு வந்திருக்க ஒரு கப்பிள்ஸ் கேக்ல இருக்கு இன்செக்ட் இருக்குன்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணி பிளேட் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கச்ச அங்க வர நம்ம லூவும் லியானும் நாங்க இங்க எத்தனையோ டைம் சாப்பிட்டுருக்கோம், ஆனா அப்போல்லாம் சாப்பாட்டுல இல்லாத இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சுன்னு லியான் கேட்க அப்போ நாங்க என்ன போய் சொல்றோமான்னு கேட்டு அவன் கத்தவும் நம்ம ஆளுங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல செம்ம ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுது. சுத்தி இருக்கிற எல்லாருமே வீடியோ எடுக்கிறாங்க. முக்கியமா அந்த கப்பிள்ஸ்ல இருந்த பொண்ணு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கச்ச கரெக்டா ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் லியானையும் லூவையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லிட்டு அந்த கப்பிள்ஸ் கிட்ட ஓகே தப்பு எங்க சைட்ல இருக்கிறதாவே எழுந்துட்டு போட்டோம், அதுக்கு நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு கேக்குறா. பெருசா ஒன்னும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கு முன்னாலையும் நீங்க எங்க கிட்ட சாரி கேட்டா போதும்னு அவன் சொல்றதுக்கு
ஓகே கண்டிப்பா நான் இதுக்காக உங்ககிட்ட சாரி சொல்றேன். அதே நேரம் நஷ்டஈடுமே தேவைன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு இருக்கட்டும் மேடம் பரவாயில்ல, எனக்கு இதுக்காகலாம் நஷ்டஈடு வேண்டான்னு அவன் ரிப்ளை பண்றான். ஹலோ பிரதர், நஷ்டஈடு உங்களுக்கு இல்ல எனக்கு. பிகாஸ் இப்போ நீங்க உடைச்ச அந்த பிளேட் நான் இட்டாலியில இருந்து 5000 எண்ணுக்கு வாங்கிட்டு வந்தேன். பட் இப்போ நீங்க ஒன்ன உடைச்சிட்டதுனால இன்னும் என்னால யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் உங்ககிட்டயே அதை பேக் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க எனக்கு அதுக்காக 4000 எண் கொடுத்தா மட்டும் போதும். முக்கியமா இப்போ உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு இருக்க அந்த வீடியோவை டெலீட் பண்ண நல்லா இருக்கும். அப்படி இல்லைனா நீங்க என்னோட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்ணதா நான் போலீஸ் கிட்ட கேஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையுமே செம்மையா மிரட்டுறா. ஈவன் நம்ம லியானுமே அந்த பொண்ணுகிட்ட இருந்து மொபைலை வாங்கி வீடியோவை டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோதான் பயந்து போய் அந்த கப்பிள்ஸ் அங்கே இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ அந்த டீச்சர் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னை பேட்டி எடுக்கிறதுக்காக ட்ரஸ்ட்டுக்கு நிறையவே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லவும், ஓகே நீ பயப்படாத, இதோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்புறதுனால லியான் ஹீரோக்கும் பவுலிங்க்கும் கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அதுவே இங்க அந்த டீச்சர் கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம், உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்ததுக்கு ஹீரோயின் தான் காரணமா? ஹீரோயினால தான் இப்போ நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க இந்த மாதிரி ஆனதுனால உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட உங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டாருன்னு நாங்க கேள்விப்பட்டோம். இதெல்லாம் உண்மையானு கேட்கவும் அந்த டீச்சர் இங்க இருந்துட்டு இருக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸுக்கும் நம்ம ஹீரோயின் மேல சந்தேகம் வரணுங்கிறதுக்காகவே, இல்ல நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி ரொம்பவே பயந்து போன மாதிரி அழுது ரிப்ளை பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே நீங்க பண்ண அந்த பெரிய தப்பை மறைக்கிறதுக்காக தான் இந்த டீச்சரை வெளி உலகத்துக்கு தெரியாம இந்த சேரிட்டிக்குள்ளேயே வேலை பார்க்க வச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்கவும், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் காஃபி ஷாப்ல சொல்லிட்டேன். ஸோ அதுக்கான ஆதாரத்தை நான் ரெடி பண்ற வரைக்கும் நீங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லவும், எங்க நம்ம ஹீரோயின் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்டே இருந்து தப்பிச்சிருவாளோங்கிறதுனால டக்குன்னு டீச்சர் கையில வச்சிருக்க வாக்கிங் ஸ்டிக்கை கீழே போட்டுட்டு அப்படியே கீழே விழுந்துடுறா. இதை பாக்குற அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே ஹீரோயின் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம மனிதாபிமானம் இல்லாம இந்த டீச்சர் கிட்ட ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்துக்கிறாங்க, ஹீரோயின் ரொம்பவே கெட்டவங்கன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி டீச்சரை உள்ள கூட்டிட்டு போறான். அதுவே நம்ம பவுலிங் அங்க இருந்துட்டு இருக்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸையுமே திரும்ப அனுப்பி வைக்கிறா.